அனைவருக்கும் வணக்கம். 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பயிற்சி நூல் பருவம் 2 தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போறோம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பேகன் ஆட்சி செய்த மலைப்பகுதி அமைந்துள்ள தற்போதைய மாவட்டம் வந்து திண்டுக்கல். வல்வில் ஒரு இடம் பரிசும் பாராட்டும் பெற்றவர்கள் யாருன்னு கேக்குறாங்க. அவங்க வந்து இசைக்கலைஞர்கள், கைவினை கலைஞர்கள், நடன கலைஞர்கள் எல்லாருமே தான் அவர்கிட்ட பரிசு வாங்கினாங்க. அதனால மேற்குறிப்பிட்ட அனைவரும். பாரி ஆட்சி செய்த மலைப்பகுதி எது? அவர் ஆட்சி செய்த மலைப்பகுதி பரம்பு மலை. தமிழ்நாட்டின் மேற்கு எல்லையில் எந்த மாநிலம் அமைந்துள்ளது? மேற்கு இருக்கிறது வந்து கேரளா. தமிழ்நாட்டில் உள்ள மலைவாழிடம் எது? ஏற்காடு. இது சேலம் மாநகராட்சியில இருக்கு. தலையாறு அருவி குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடுக்க. தலையாறு அருவி அப்படின்றது நம்ம தமிழ்நாட்டிலே மிக உயரமான அருவி. அப்ப சரியானது வந்து தமிழ்நாட்டில் மிக உயரமான அருவியாகும். தமிழ்நாட்டில் அலையாத்தி காடுகள் அமைந்துள்ள இடம் வந்து பிச்சாவரம். ஈரோடு மற்றும் கரூரை இணைக்கும் சாலை எதுன்னு கேக்குறாங்க. நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருக்கிறது வந்து SH4 இதுதான் கொடுத்திருக்காங்க. அதாவது மாநில நெடுஞ்சாலை 4ன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து ஆற்காடும் விழுப்புரத்தை இணைக்கிற சாலை அது. அப்புறம் வந்து SH44 அப்படின்றது வந்து கேரளா மாநிலத்தோட நெடுஞ்சாலை. அது வந்து பம்பால இருந்து நெரியமங்கலத்தை இணைக்கிற சாலை. அப்புறம் SH54 அப்படின்றது கேரளால இருக்கு. இது வந்து கோழிக்கோடுல இருந்து கல்பட்டா வரைக்கும் போற சாலை. இது SH84 அப்படின்றது தான் ஈரோடு மற்றும் கரூரை இணைக்கிற சாலை. அப்ப SH84 அப்படின்றது தான் சரியான பதில். இந்தியாவில் பெரும்பாலான இடங்களை இணைக்கும் போக்குவரத்து வகை எது அப்படின்னா அது வந்து சாலை வழி போக்குவரத்து தான். அதுதான் எல்லா இடத்தையுமே இணைக்குது. தேசிய நெடுஞ்சாலை எண் 44 இணைக்கும் நகரங்கள் எவை அப்படின்னு கேக்குறாங்க. கன்னியாகுமரியிலிருந்து ஸ்ரீநகர் வரைக்கும் போற நெடுஞ்சாலை தான் தேசிய நெடுஞ்சாலை 44 NH44. இது மொத்த கிலோமீட்டர் வந்து 3745 கிலோமீட்டர். அடுத்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. திருக்கோவிலூரை ஆட்சி செய்த வள்ளலின் பெயர் நெடுமுடிக்காரி. முல்லை கொடி படர தேர் கொடுத்த வள்ளல் வந்து பாரி. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லையாக அமைந்திருக்கும் மாநிலம் வந்து ஆந்திர பிரதேசம். தென்காசியில் அமைந்துள்ள அருவி வந்து குற்றால அருவி. தமிழ்நாட்டில் மிக பழமையான ரயில் நிலையம் கட்டப்பட்ட இடம் வந்து ராயபுரம், சென்னையில இருக்கு. சரியா தவறா என எழுதுக. தன்னை நாடி வந்தோருக்கு குதிரைகளை வழங்கியவர் பேகன் சொல்லியிருக்காங்க. அது தவறு. குதிரைகளை வழங்கியவர் வந்து நெடுமுடிக்காரி. சமவெளியை விட சற்று உயரமாக உள்ள தட்டையான நிலப்பகுதி பீடபூமி ஆகும். சரி. அதியமான் தகட்டூர் பகுதியை ஆட்சி செய்தார். சரி. இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் எப்பொழுதும் பசுமையாகவே இருக்கும் அப்படின்றாங்க. அது தவறு. இலையுதிர் காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் வந்து உதிரும். ஆனா பசுமையா இருக்கிறது வந்து பசுமை மர காடுகள். அப்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தவறு. இந்தியாவின் முதலில் அஞ்சல் சேவைக்காக விமான போக்குவரத்து தொடங்கப்பட்டது. இது சரி. பொறுத்துக. நாமக்கல் மாவட்டத்துல கொல்லிமலை இருக்கு. தர்மபுரி மாவட்டத்துல ஒகேனக்கல் அருவி. ஸ்ரீநகர் கன்னியாகுமரி அப்படின்றது தேசிய நெடுஞ்சாலை. சதுப்பு நில பகுதி அப்படின்னா அலையாத்தி காடுகள்னாலும் சதுப்பு நில காடுகள் அப்படின்னா ரெண்டும் ஒண்ணுதான். ஆற்காடுல இருந்து விழுப்புரம் போறது வந்து மாநில நெடுஞ்சாலை. அதுதான் வந்து SH4 அப்படின்னு பார்த்தோம். SH4 தான் இது இந்த மாநில நெடுஞ்சாலை. ஆற்காடு டு விழுப்புரம் வந்து மாநில நெடுஞ்சாலை. அதுதான் வந்து SH4. இந்த தேசிய நெடுஞ்சாலை வந்து ஸ்ரீநகர் டு கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை வந்து NH44. அடுத்து வேறுபட்ட ஒன்றினை வட்டமிடுக. இப்ப பாரி, அதியமான், நல்லி, செங்குட்டுவன். பாரி, அதியமான், நல்லி இவங்க வந்து கடையேழு வள்ளல்கள். செங்குட்டுவன் வந்து சேர மன்னர், சேர செங்குட்டுவன். அப்போ மலைகள், வீடுகள், சமவெளிகள், பீடபூமிகள். இதுல மலைகள், சமவெளிகள், பீடபூமிகள் எல்லாமே வந்து நிலங்களுடைய வகைகள். வீடுகள் அப்படின்றது ஒரு வீடு. அப்ப இதுல மாறுபட்டது வந்து வீடுகள். அலையாத்தி காடுகள், சதுப்பு நில காடுகள், இலையுதிர் காடுகள், மாங்குரோவ் காடுகள். இதுல அலையாத்தி காடுகள் அப்படின்னாலும் சதுப்பு நில காடுகள் எல்லாமே ரெண்டுமே ஒண்ணுதான். இதுக்கு மாங்குரோவ் காடுகள்ன்றது அதனுடைய ஆங்கிலத்துல மாங்குரோவ் ஃபாரஸ்ட்னு பேரு. சதுப்பு நில காடுகளுக்கு மாங்குரோவ் ஃபாரஸ்ட்னு பேரு இங்கிலீஷ்ல. அப்ப இதுல வித்தியாசம் வேறுபட்டது வந்து இலையுதிர் காடுகள் தான். இது மூணுமே ஒண்ணுதான். அலையாத்தி காடுகள், சதுப்பு நில காடுகள், மாங்குரோவ் காடுகள் அப்படின்னா எல்லாமே ஒண்ணுதான். பேருந்து, மகிழுந்து, சரக்குந்து, ரயில் வண்டி. நம்ம தரை வழி போக்குவரத்துல 2 விதமா இருக்கு. ஒன்னு வந்து சாலை வழி போக்குவரத்து, இன்னொன்னு வந்து இருப்பு பாதை போக்குவரத்து. சாலை போக்குவரத்துல பேருந்து, மகிழுந்து, சரக்குந்து எல்லாம் வரும். இருப்பு பாதை போக்குவரத்துல வந்து ரயில் வண்டி வரும். அப்ப இதுல வித்தியாசமானது வந்து ரயில் வண்டி. சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி இதெல்லாம் வந்து சர்வதேச விமான நிலையங்கள். எண்ணூர் அப்படின்றது வந்து துறைமுகம். அப்போ இதுல வித்தியாசமானது எண்ணூர்.
பேகன் எதனால் புகழடைந்தார்? பேகன் வந்து எதனால் புகழடைந்தார்னா, பேகன் வந்து அந்த குளிரால் நடுங்கிய மயிலுக்கு வந்து போர்வை போத்தினாரு. அந்த மயிலை வந்து தான் குழந்தை மாதிரி கருதினார். அதனாலதான் அவர் புகழடைஞ்சார். அதுதான் நம்ம இங்க எழுதுறோம். பேகன் குளிரால் நடுங்கிய மயிலுக்கு போர்வை போர்த்தினார். மயிலை தன் குழந்தையாக கருதியதால் புகழடைந்தார். தமிழ்நாட்டின் எல்லைகளை குறிப்பிடுக. வடக்கு வந்து ஆந்திர பிரதேசம், தெற்கு வந்து இந்திய பெருங்கடல், வடமேற்குல கர்நாடகம், மேற்கு வந்து கேரளாவையும் எல்லைகளாக கொண்டுள்ளது தமிழ்நாடு. தலையாறு அருவியின் சிறப்பு என்ன? தலையாறு அருவி தேனி மாவட்டத்தில் உள்ளது. இது தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவியாகும். தமிழ்நாட்டின் 3 முக்கிய துறைமுகங்கள் எவை? எண்ணூர், சென்னை, தூத்துக்குடி தான் அந்த 3 முக்கிய துறைமுகங்கள். நீ அதிகம் பயன்படுத்தும் வாகனம் எது? அது எந்த போக்குவரத்து வகையை சார்ந்தது? நான் அதிகம் பயன்படுத்தும் வாகனம் வந்து பேருந்து. அது சாலை வழி போக்குவரத்தை சார்ந்தது. சாலை வழி இல்ல தரை வழின்னு சொல்லலாம். வள்ளல்களின் பெயர்களை அவர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் உள்ள மாவட்டங்களின் பெயர்களையும் எழுதுக. வள்ளல்களின் பெயர்கள் மாவட்டங்கள். பேகன் வந்து திண்டுக்கல் மாவட்டம், பாரி சிவகங்கை மாவட்டம், நெடுமுடிக்காரி திருக்கோவிலூர்ல இருக்கிற தொண்டைமலை, ஆய் வந்து மதுரையின் தெற்கு இருக்கிற பொதிகை மலை, அதியமான் தர்மபுரி மாவட்டம், நல்லி வந்து நீலகிரி மாவட்டம், வல்விலூரி நாமக்கல் மாவட்டம். தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்பு எத்தனை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? அவை யாவை? தமிழ்நாட்டின் இயற்கை அமைப்புகள் 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை மலைகள், பீடபூமிகள், கடற்கரைகள், சமவெளிகள். தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகளை விளக்குக. தமிழ்நாட்டில் இருக்க காடுகள் வந்து 3 விதமான காடுகள் இருக்கு. பசுமை மாறா காடுகள், இலையுதிர் காடுகள், அலையாத்தின் சொல்ற சதுப்பு நில காடுகள். பசுமை மாறா காடுகள் இங்கு உள்ள மரங்களின் இலைகள் எப்பொழுதும் பசுமையாக இருக்கும். இலையுதிர் காடுகள், இந்த காடுகளில் உள்ள மரங்களின் இலைகள் வறட்சி காலங்களில் உதிர்ந்துவிடும். அலையாத்தி காடுகள் அல்லது சதுப்பு நில காடுகள், இதுதான் வந்து மாங்குரோவ் ஃபாரஸ்ட்னு சொல்றது இங்கிலீஷ்ல. இவ்வகையான காடுகள் கடற்கரை பகுதிகளில் மற்றும் ஆற்றுப்படுகைகளில் அருகில் காணப்படுகிறது. இந்தியாவில் காணப்படும் போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? அவையாவை. இந்தியாவில் காணப்படும் போக்குவரத்துகள் 3. இங்க நம்ம ஒர்க் புக்ல வந்து 4 வகையான போக்குவரத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா நம்ம டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் டெக்ஸ்ட் புக்ல போக்குவரத்து வந்து 3 விதமான போக்குவரத்து தான் கொடுத்திருப்பாங்க. அதுல தரை வழி, நீர் வழி, வான்வழி. தரை வழியை தான் 2 விதமா பிரிக்கிறாங்க. சாலை போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்துன்னு. அப்போ இந்தியாவில் காணப்படுற போக்குவரத்து வந்து 3: தரை வழி, நீர் வழி, வான்வழி. தரை வழியை 2ஆ பிரிச்சு சொல்றோம். சாலை வழி போக்குவரத்து, இருப்பு பாதை போக்குவரத்து. இது வந்து நம்ம தமிழ்நாடுடைய வரைபடம். மாவட்டங்கள் எல்லாமே இதுல வந்து குறிச்சிருக்காங்க. அந்த வரைபடத்துல நம்ம எல்லைகள் பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய எல்லையில வடக்க வந்து ஆந்திர பிரதேசம், வடமேற்குல கர்நாடகம், மேற்கே வந்து கேரளா இருக்கு. இங்க கிழக்குல வந்து வங்காள விரிகுடா, தெற்க வந்து இந்திய பெருங்கடல். இது தமிழ்நாட்டினுடைய இயற்கை அமைப்பினுடைய வரைபடம்.